அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து பாதாம் குல்ஃபி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து நான் பாதாம் பருப்பை வந்து சுடுதண்ணியில் போட்டு தோலை நீக்கிட்டு எடுத்துருக்கிறேன். அது கூட பிஸ்தாவும் முந்திரி பருப்பும் எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து சீனியும் எடுத்துருக்கிறேன். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பு பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பால் கொதிக்கவும் நம்ம வச்சுட்டு இந்த பாதாம் மிக்ஸ் எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது கூட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 டீஸ்பூன் இதில் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தேவையாக போட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து நல்லா இஞ்சி வருது. நீங்கள் அது கூட வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு மணத்துக்காக. பால் நல்லா காய்ச்சி வச்சு பால் இந்த பக்குவத்துக்கு நல்லா வரவும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அது கூட வந்து